கணபதி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வரிசையாக நம்ம செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது பார்த்துடலாங்க. முதல்ல வந்து பாருங்கள், ஜென்மத்தில் செவ்வாய் வந்து உட்கார்றாரு. இந்த மாத ஆரம்பத்தில் ஜென்மத்தில் செவ்வாய் வரலை. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சுயஸ்தானத்தில் ஜென்மத்தில் செவ்வாய் வந்து உட்கார்றாரு. அப்போ செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் முழுக்க ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா கோவம், ஆத்திரம், டென்ஷன், இரிட்டேஷன் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 100% கோபம், 100% ஆத்திரம், வன்மம், குரோதம் அதெல்லாம் வராது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட நேரடி பார்வை செவ்வாய் மேலே இருக்குது. குருமங்கள யோகம் அப்படின்றது இருக்குது. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய கோபம், ஆத்திரம், குரோதமே ஒரு மீடியமாக தான் வரும். அதையும் குறைச்சிக்கோங்க. பெருசாக ரியாக்ட் பண்ண வேண்டாம். ரியாக்ட் பண்ண என்ன ஆகும்? குடும்பத்தில் ரியாக்ட் பண்ணால் குடும்பத்தில் சில பல மனஸ்தாபங்கள், குழந்தைங்க கிட்ட ரியாக்ட் பண்ணால் குழந்தைங்களுக்கு நம்ம மேலே ஒரு வன்மம், நம்ம ஆகாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம மேலே பாசம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆஃபீஸில் ரியாக்ட் பண்ணால் நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ், நம்மளோட சக ஊழியர்கள், நம்ம கீழே சப்பார்டினேட்ஸ்க்கு மேலே ஒரு மனஸ்தாபம் அப்படின்றது நம்ம மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிள், எங்கேயுமே கோவப்படுறது அப்படின்றது வேணாம், அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ராகு. பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தைங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, குழந்தைங்கன்றது நம்மளுக்கு வரமையாகவே இருக்காது, சாபமாக இருக்கும். அதுக்கும் மேலே நம்மளுக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேராது. இப்படி பலவிதமான கருத்துக்கள் சொல்கிறது உண்டு தான். அதெல்லாம் உண்மைதான் ஒரு விதத்தில். ஆனால் இப்போ வந்து நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்த குரு பயிற்சி வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை ராகு மேலே பதியுது. அப்போ குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு, அப்போ ராகுனால் வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது பெரிய லெவலில் இருக்காது, ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். சனி பகவான் ரோக சனியாக இருக்கார். பொதுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், ரோக சனியாக இருக்கிறாரு. அப்படின்னும் போது துளாராசி அன்பர்கள், நிறைய துளாராசி அன்பர்கள் கடன்லேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது வந்துடும். அடப்போங்க, நீங்கள் வேறு, எங்களுக்கு பல கோடி கடன் இருக்குங்க, நாங்களே தெருக்கோடியில் நிற்கிறோம், நீங்கள் வேறு கடன்லேருந்து விமோச்சனம்னு சொல்கிறீங்களே, அப்படிலாம் கமெண்ட் போடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, பல கோடி கடன் இருக்குது அப்படின்னா கூட சில லட்சங்களாவது அடக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பணிகளை செய்வீங்க. அந்த முயற்சியில் சக்ஸஸும் ஆவீங்க அப்படின்னு அர்த்தம். நாங்கள் எவ்வளோ கடன் இருந்தாலும் நாங்கள் அடைக்கிறதுக்கு ஐடியாவே எங்களுக்கு இல்லாதவங்களை பற்றி நம்ம இப்போ கவலைப்படல, அவங்கள பற்றி நம்ம இப்போ பேசவும் இல்லை. எனக்கு கடன் நிறைய இருக்குது, கடன் நிறைய இருக்கிறதுனால எனக்கு கஷ்டம் இருக்குது. பொதுவாக நம் கம்பர் வந்து ராமாயணத்தில் வந்து சொல்லியிருப்பார். அதாவது இலங்கை வேந்தனோட மனநிலையை ஒரு முறை போரில் வந்து ராமச்சந்திரமூர்த்தி சொல்லுவாராம், இன்று போய் நாளை வா அப்படின்னு. ஏன்னா இவன் நிராயுத பாணியாக நின்னானா, அப்போ இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னாராம். அப்போ ராமனை சொல்லுவார், இன்று போய் நாளை வா என்று அனுப்பிய தயாளு ராமன் அப்படின்வார். அதே மாதிரி அப்போ ராவணனோட, அதாவது இலங்கை வேந்தனோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்றது எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் அப்படின்னா, கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிம்பார். கடன் வாங்குறது அவ்வளோ பெரிய கொடுமையா? இப்போல்லாம் பல லட்சம் கடன் வாங்கி ஊரை விட்டு ஓடி போகிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லைங்களா? பட் பியாண்ட் தட், கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய காலகட்டம் அது இந்த செப்டம்பர் மாதத்தில் ஃபேவராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதத்தில் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஆமாங்க, செப்டம்பர் மாதம் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அடுத்த சனி பயிற்சிக்குள்ளே சாலிடாக உங்கள் கடனை நீங்கள் அடைக்கணும்னு பிளான் பண்ணீங்க, நோயிலேருந்து வெளியே வரணும்னு பிளான் பண்ணீங்க, எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, சாலிடாக எதிரிகள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 6ஆம் பாவத்தில் பாவி இருக்கான், எதிரிகள் அப்படின்றவங்க தோற்று போயிடுவாங்க. ஓகே, பியாண்ட் தட் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதில் சக்ஸஸ் அப்படின்றத சாலிடாக அடைவீங்க. அதில் எந்த விதத்துலேயும் டவுட் இல்லை. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் குரு பாக்கிய குருவாக இருக்கார். குரு பகவானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட கிரகம் அப்படிம்பாங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா தேவகுரு, பிரகஸ்பதி, முழு சுபர், பொன்னர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு. அப்படின்னும் போது நீங்கள் எந்த வேலையானா செய்யுங்க. வேலையில் மட்டும் அதிர்ஷ்டம் இல்லைங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த விதத்தில் அது அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பொருத்தி பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது நான் எந்த வேலை போனாலுங்க அந்த வேலை வந்து நடக்கவே மாட்டேங்குது. அந்த வேலைக்காக உதாரணத்துக்கு நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். அதில் எனக்கு சில பல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால் எனக்கு பென்ஷன் சேங்ஷன் ஆக மாட்டேங்குது. அலையிற திரியிற நடந்து செருப்பு கூட தேஞ்சு போச்சு அப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படின்னா, அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே அது வந்து சாலிடாக சாங்ஷன் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். எப்படி இது?
இது பாக்கிய குரு ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அப்படின்றத நம்மளுக்கு கொடுப்பார். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த மாதிரி துளாராசி அன்பர்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த விஷயத்துக்கு நான் பல முறை முயற்சி பண்ணேன், இது ஆகவே ஆகலை, போடா இந்த விஷயமே ஆகாதுன்னு நான் விட்டுட்டேன். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த நரி தூரத்தில் உயரத்தில் இருக்க திராட்சையை எக்கி எக்கி பறிக்க பார்த்துச்சா, முடியவே இல்லை அப்படின்னும் போது அது மனசு அது எப்படி தேத்திக்கிச்சு அப்படின்னா, சீச்சி இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்னு தேய்ச்சிக்கிச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மனசை தேத்திக்கிச்சின்னு. அந்த மாதிரி நீங்கள் அந்த வேலை ஆகவே ஆகாது, சரி விடு, அந்த வேலை நம்மளால் முடியணுன்ற விதி வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட அது அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு வேலை, ரொம்ப நாள் ஆழ்மனதில் பிளான் பண்ணியிருந்த அந்த ஒரு வேலை சாலிடாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அது எந்த வேலை அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் அவங்கவுங்க லைஃப்பில் நீங்களே அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன். பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படின்னும் போது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத ஏற்படுத்திங்க. அடப்போங்க நீங்கள் வேறு, நாங்களே வந்து 5 வருஷமாக எந்த தொழிலும் இல்லாமல் வெட்டியாக இருக்கோம் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு புது தொழில் அப்படின்றது அமையும். நாங்கள் 3 வருஷமும் ஒரு தொழிலை ஆம வேகத்தில் ஓட்டின்னு இருக்கோம். அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா முயல் வேகத்தில் ஓட்டுறதுக்கான காலமும் வருது. செப்டம்பர் 14 வரைக்கும் அதுக்கான காலம். ஸோ தொழிலில் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யணும், தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், தொழிலை வந்து வளர்ச்சி கொண்டு போகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணிங்களான்னா செப்டம்பர் மாதம் 14 வரைக்கும் செய்யுங்க. ரொம்ப வந்து எக்ஸாக்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். செப்டம்பர் 14 என்ன ஆகுது, தொழில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழில் சுக்கிரன் சொல்லுவாங்க. அந்த தொழில் சுக்கிரன் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு, லாப சுக்கிரனாக உட்கார்றாரு. அப்போ நீங்கள் தொழிலில் ஏற்படுத்துகிற முயற்சி, தொழிலில் ஏற்படுத்துகிற ஒரு புதுமை, தொழிலில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதீத கவனம், இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த தொழிலில் மேன்மை, முன்னேற்றம், வளர்ச்சி பாதையில் கொண்டு போகும். அதனால் லாபம் அப்படின்றது சாலிடாக வரும். அதுக்கும் மேலே இந்த செப்டம்பர் 14லேருந்து செப்டம்பர் முழுசும் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் லாப சுக்கிரனாக உட்காந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் லாபத்துக்கு சுக்கிரனே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே லாபஸ்தானத்தில் வந்து பாருங்கள் ஆல்ரெடி சூரியன் ப்ளஸ் கேது ப்ளஸ் புதன் இணைவு அப்படின்றது இருக்குது. அப்போ நிறைய துளாராசி அன்பர்கள் வெளிநாட்டில் வர்த்தகம் செய்யறதுக்கு, வெளிநாட்டில் நீங்கள் ஊறுகாய் கூட வியாபாரம் பண்ணுங்கள், வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு வருமானம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது எதனால் வரும், உங்களோட க்ரியேட்டிவிட்டினாலையும் உங்களோட புத்திசாலித்தனத்தினாலையும் உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் அந்த டெஸ்டினியை நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி லாபஸ்தானத்துலேருந்து புதன் மட்டும் கன்னியில் வந்து உட்கார்றார். அதாவது 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார்றார், உச்சமடைகிறார், உச்சம் பெற்று உட்கார்றார். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வந்து பாருங்கள் புதன் பின்னாடியே சூரியனும் புதனோட வாழை பிடிச்சிட்டு வந்துடுவார். அப்போ செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியன் ப்ளஸ் புதன் இணைவு அப்படின்றது 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில். ஆனால் சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் அது எதனால் கிடச்சிச்சின்னா, ஒரு காம்படிஷனில் கலந்தேன், என்னோடய புத்திசாலித்தனத்தில் நான் அந்த காம்படிஷனில் ஜெயிச்சுட்டேன், எனக்கு ஒரு கேஷ் வந்துச்சு, அதனால் நான் வெளிநாட்டு போகிறேன். இல்லை அவங்களே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, வெளிநாட்டு கூட்டிகிட்டு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் நான் போகிறேன். இல்லை எனக்கு ஆஃபீஸில் வந்து பாருங்கள் சில பல ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சு கொடுத்தேன், டார்கெட்டை முடிச்சு கொடுத்தேன், அதனால் அவங்க ஃபாரின் அனுப்புகிறாங்க. இனி நல்ல புத்திசாலி, அதனால் இந்த புத்திசாலித்தனத்தினால நீ அங்கே வந்து போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு எனக்கு வீசா வாங்கி கொடுக்குறாங்க, அனுப்புகிறாங்க. இதெல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனம் அப்படின்றது வேணும். நம்ம வந்து செலவு வெளிநாட்டுக்கு போகிறோம், இல்லை வந்து செலவு பண்ணுறோம், இல்லைனா வந்து பார்த்திங்களன்னா என்னோடய புத்திசாலித்தனத்தினால ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டேன், நான் ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக நான் தான் எல்லாம் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசில் மேலோங்க கூடாது. நான் தனியாக வந்து ஃபாரின் டூர் போகிறேங்க, பெரிய லெவலில் செலவு அப்படின்றது வேண்டாம். ஏன்னா சனியினோட வக்ர பார்வை இந்த காம்பினேஷனில் இருக்கிறதுனால அனாவசிய செலவு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு செலவு செஞ்சு நஷ்டமாகறதுக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் என்னவோ களிமண்ணை வச்சு பிள்ளையார் தாங்க பிடிச்சா, அது எப்போ இப்படி குரங்கா மாறிச்சுனே எனக்கு தெரியலைங்க. அந்த மாதிரி போகிறதுக்கும் நிறைய பேருக்கு சான்ஸ் உண்டு. ஸோ அதனால் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே 12ஆம் பாவத்தில் செப்டம்பர் 13 வரைக்கும் செவ்வாய் இருக்கார். அப்போ நிறைய பேர் வீடு, காரு, இந்த மாதிரி ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் அப்படின்றது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஈசி போடுறதுல வந்து பாருங்கள் பல வருஷத்துக்கு ஈசி போடுங்க. ஒரு சிலருக்கு அந்த சொத்தில் கொஞ்சம் வில்லங்க வர்றதுக்கு, ஏமாற்றப்படுறதுக்கு, நம்ம வந்து ஈசி நான் 30 வருஷம் போட்டேங்க, அதில் எந்த வில்லங்கமும் இல்லை. 1950 வரைக்கும் நான் போட்டேங்க, இப்போ 2025, 1950க்கு முன்னாடி வில்லங்கம் இருந்திருக்கு, அதை நான் கவனிக்கலைங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு வரும்.
ஸோ இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஸோ விரைய செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில செலவு ஒரு சில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். இது எல்லாருக்கும் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு கொஞ்சமாவது பேங்க் லோன் அப்படின்றது போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அத்தனை வருஷம் வந்து பின்னோக்கி நம்ம வந்து ஈஸி பார்க்கல அப்படின்னாலும் ஒரு பேங்க்குன்னா அவன் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி தான் நம்மளுக்கு லோனே கொடுக்குறான் இல்லைங்களா? ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செப்டம்பர் 13 நம்மளுக்கு செவ்வாய் 12ஆம் பாவத்துலேருந்து சுயஸ்தானத்துக்கு வரார். அதுக்கான பலன் தான் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஆரம்பித்தேன். இந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் இனிய மாதமாக அமையும். வாழ்த்துக்கள்.